அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை சொல்லுவது மாத்திரமின்றி வணங்குவதற்கான வழிவகைகள் என்ன என்பதையும் அவனுடைய கட்டளை மூலமாக எங்களுக்கு மத்தியில் எடுத்தியம்ப நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை, முதலாவது வேலை என்னென்னா, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹியை மக்களுக்கு மத்தியில் எடுத்தியம்பது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை மக்களுக்கு சொல்லும் பணியை செய்தார்கள். மக்களுக்கு சொல்லும் பணியை செய்கிற பொழுது மக்கள் அதை கேட்கிற நிலையில் இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த மக்கள் ஆரம்பமாக ஜாஹிலியத் என்கிற அறியாமையினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குறுகி சொற்பமானவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை கொண்டு சேர்த்து அவர்கள் மூலமாக இஸ்லாம் பலவ ஆரம்பிக்கிறது. உலகம் எங்கும் வியாபித்து காணப்பட்டது. நபிகளாருடைய போதனை மக்களை மாற்ற ஆரம்பித்தது. நபிகளாருடைய போதனையில் இருக்கிற உண்மை அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களை நம்பியவர்களுடைய வாழ்க்கையிலும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அப்போ அல்லாஹ்வுடைய வஹியை அந்த மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், எப்படியான மக்கள்? அறிவீனத்தில் இருந்த மக்கள், ஜாஹிலியத்தில் இருந்தவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், இவர் சொல்லுவதில் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் முதலில் பார்த்தது நபிகளாருடைய செயல்பாடு, அவரோடு இருந்தவர்களுடைய செயல்பாடுகளை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த மாற்றங்களை அவர்கள் கண்டுதான் அதில் இருக்கிற உண்மையில் அவர்களுடைய ஆர்வத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன் நான் அதை இங்கே முன்னோடியாக சொல்கிறேன்னா, நாங்கள் மார்க்கத்தை பேசுகிறோம் என்பதோ பேசுவதற்காக வேண்டி ஏற்பாடுகள் நடக்கிறது என்பதுவோ முக்கியமல்ல. நாம் கேட்பது எத்தனை பேர்கள், சொல்லுவது எத்தனை பேருக்கு என்பதும் முக்கியமல்ல. முக்கியம் என்ன தெரியுமா? சொல்லப்படுகிற விடயத்தை சொல்லுகின்ற நான், கேட்கிற நீங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையில் அதை எப்படி பிரதிபலிக்க செய்ய போகிறோம்? அந்த பிரதிபலிப்பு என்னோடு சுருங்கிக் கொள்ள வேண்டுமா அல்லது இன்னும் சிலருக்கும் செல்ல வேண்டுமா? இன்னும் சிலருக்கு செல்ல வேண்டுமென்றால் அதை கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும். அதை எங்கள் நடத்தைகளினால் மாற்ற வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த நடத்தையின் மூலமாக காட்ட வேண்டிய ஒரு காரணத்துக்கு நாம் மாற்ற வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியை பற்றி இன்றைய தினம் ஒரு சாதாரணமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நல்லுபதேசங்கள் பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லுகிற பட்டியலில் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும் என்கிற ஆரம்ப பிரார்த்தனையோடு என் வாழ்க்கையில் தக்வா நிறைந்து வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய பாவிகளாக மாறிவிடக்கூடாது என்பதை எச்சரித்தவனாக, அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவது கிடையாது. ஒரு விஷயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதன் அதை எடுத்தேன் பிடித்தேன் என்று மாற்றிவிட முடியாது. அவன் மாற்றுவதற்கு மிக நிறைந்த ஒரு கஷ்டம் ஒன்று தேவை. அந்த கஷ்டத்தை முதலில் அவன் ஆரம்பிக்க வேண்டிய இடமாக உள்ளத்தை பார்க்க வேண்டும். ஏன் அந்த உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்றால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் ஹஷா ஹாதா, இது பயந்துச்சென்று சொன்னால் லஹஷஅத் ஜவாரிஹு, அவனுடைய சகல உடல் உறுப்புகளும் பயப்பட ஆரம்பிச்சது. ஒரு மனிதனுடைய உடலில் மாற வேண்டிய முதல் பகுதி உள்ளம் என்பதை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ஏன், எப்படி புரிந்தார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இந்த சதை துண்டு இதா சலுஹத், சரியானால் சலுஹல் ஜஸது குல்லு, அவனுடைய ஏனைய எல்லா உறுப்புகளும் சரியாகிவிடும், அவனுடைய முழுமையான உடலும் சரியாகும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, இது கெட்டு போனால் முழு உடலும் கெட்டுப்போகும். உதாரணமாக சொல்றதா இருந்தால் ரசூலுல்லாஹ் அதை விளங்கப்படுத்துறாங்க. எப்படி? அது என்ன உறுப்பு தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள்.
இப்போ மாற வேண்டிய பகுதியை ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு மனிதரிடம் இருக்கிற ஒரே ஒரு சதை துண்டு தான். அந்த சதை துண்டு தான் மனிதனுடைய சகல நடத்தைகளையுமே மாற்றியமைக்க காரணமாக அமைகிறது. இது மாறாத வரையில் உலகத்தில் எந்த மாற்றத்தையும் நம்மால் கண்டுகொள்ள முடியாது. உதாரணமாக, நாங்கள் ஒரு நோயாளியை பார்த்தால், எனக்கு தெரிந்த ஒரு நோயாளி, அவர் பாரிசவாதத்தினால் பெரலைஸில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதர். அவரோடு ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் அவரோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில், அவர் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறாரு, கூலி வேலை செய்கிறாரு, தோட்ட வேலைகள் செய்கிறாரு. நான் வரலாறு சொல்கிறேன் நினைக்க வேணாம், புரிகிறதுக்காக. என்னை விட உங்களுக்கு நிறைய அந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவர் பெரலைஸில் இருந்து எப்படி மாறினார் என்று கேட்ட நேரத்தில், அவருடைய இயலாமையின் பொழுது யாருடைய உதவியையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஈவன் அவரோட பிள்ளைகள் ஹெல்ப் பண்ண வந்தாலும் கூட விடுங்க, நான் செய்கிறேன் என்று அவராக செய்து அவர் உள்ளத்திற்கு கொடுத்த அந்த தைரியம், ஊக்கம்தான் இன்று அவரை மண்மட்டி பிடிச்சு வேலை செய்ய வச்சிருக்கு. ஒரு வயசாளி, அவர் நடக்கிறார். நான் பொய் பேசவில்லை, அல்லாஹ்வின் மாளிகையில் வைத்து சொல்லுகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நான் கண்ட நிறைய காட்சிகளில் இது ஒரு உண்மை, இது நாம் அறிந்த நிறைய உண்மை. ஒருவர் காய்ச்சலில் இருப்பார், அவர் உடலில் காய்ச்சல் சோர்வு இருக்கிறது என்று எண்ணும் பொழுதெல்லாம் அவன் சோர்விலேயே இருப்பான். இல்லை, எழுந்திருப்போம் என்று தைரியமாக எழுந்தால் அவனால் ஆரோக்கியமாக நிறைய வேலைகளை செய்ய முடியுது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதர் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை எரடி விழுதுன்னு வைங்க, எழும்ப முடியாமல் இருக்கிற அந்த மனிதன் எட்டி பிடிக்க முயற்சிப்பாரா இல்லையா? எங்கிருந்து வந்தது அந்த துணிவு? அவரால் எழுந்து செய்ய முடியாத வேலையை தான் விழுந்து விடுவோம் என்கிற எண்ணத்தையும் தாண்டி தன் பிள்ளையை பிடிப்பதற்காக முயற்சிக்கிற அந்த முயற்சி, அந்த உந்துதல் எங்கிருந்து ஏற்பட்டது? தன் பிள்ளையை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் எழுந்ததுதான் காரணம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய முதலாவது பகுதியாக உள்ளத்தில் இருக்கிற இந்த மாற்றம் என்பது மனித உடலின் சகல பகுதிகளையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனதில் பிரச்சனை வைத்துக்கொண்டு, உள்ளத்தில் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய செயல்களுக்கு சரியான ஒரு ஈடேற்றம் கிடைக்குமா என்பதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற ஒரு வசனம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தெளிவை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறார் என்றால், மன் அமிலா சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஒரு ஆண் அல்லது பெண் நல்லமல்கள் செய்கிறார்கள், நல்லமல்கள் செய்கிறார்கள். இப்போ நாங்கள் எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நல்லமல்கள் செய்கிறோம். தொழவில்லையா? தொழுகைக்காக வரவில்லையா? உது செய்யவில்லையா? பள்ளி வாயிலுக்குள் வருகை தந்து அமர்ந்திருக்கவில்லையா? ஏன் இப்போ நடைபெறுகிற இந்த உபதேசத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் பெறவில்லையா? இது எல்லாம் நல்லமல் தானே. இந்த நல்லமல்கள் எல்லாம் செய்கிறோம். இந்த நல்லமல்கள் செய்வதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறான், வஹுவ முஃமின், அவன் அதை ஈமான் கொண்ட நிலையில் செய்கிறான். இப்போ நல்லமல்கள் செய்கிறான், நிறைய பேர் நல்லமல் செய்கிறாங்க தான், ஈமான் கொண்ட நிலையில் செய்கிறான். ஈமான் என்பது என்ன? அவன் உள்ளத்தில் அவன் எதுவெல்லாம் கற்பனை பண்ண முடியாதோ அப்பேற்பட்ட மறைவான விடயங்களையும், படைத்தவன் ரப்புதான் என்கிற ஒரு உண்மையையும், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதையும், இது போன்ற காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்த விடயங்களை சந்தேகத்திற்கிடமில்லாமல் அவன் உள்ளத்தால் உறுதி கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல். உள்ளத்தால் உறுதி கொண்டு ஏற்றுக்கொள்ளுவதை முஃமின் என்று சொல்லுகிறோமா இல்லையா? அப்போ முஃமின் என்றால் என்ன? அவன் உள்ளத்தை ஒரு பக்குவப்பட்ட நிலையில் கொண்டு வருகிறான். பக்குவப்பட்ட நிலையில் அவன் கொண்டு வருகிற நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ நல்லமல்கள் செய்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட விசுவாசம் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ நல்லமல்கள் செய்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான அழகான வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு மாற்ற வேண்டிய பகுதியை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். உண்மையான விசுவாசம் என்கிற ஒன்றை இந்த உள்ளத்தில் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை இறைவனுக்காக கட்டுப்படக்கூடியதாக மாற்ற வேண்டும்.
அப்படி செய்தோம் என்று சொன்னால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறோம். அது மாத்திரமின்றி வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவங்க செய்யறதை விட சிறந்த கூலிகளை கொடுப்போம். உதாரணமா, ஒரு மனிதன் ஒரு கடமையை செய்கிறோன்ற பேர்ல செஞ்சுட்டு போறதுக்கும் ஒரு விஷயத்தை விரும்பி செய்யறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சில நேரத்தில் பார்ப்போம், நாங்களே அனுபவிச்சிருப்போம், சில வேலைகளை விரும்பி செய்கிறோம்னு வைங்களேன், ஒரு வீட்டு வேலையோ அல்லது தொழில் சார்ந்த விடயமோ அல்லது பிள்ளைகளுக்கான காரியம், மனைவிக்கான காரியம், எமக்கான காரியம் என்று விரும்பி செய்கிற நேரத்தில் நம்ம நினைக்கிறத விட அழகாக தெளிவாக சிறப்பாக முடிந்திருக்கிற அந்த வேலையை நம்ம கண்டிருப்போம். சில நேரம் டென்ஷனோட, கவலையோட, மனைவியோட கணவனோட உள்ள பிரச்சனைகளோட, பிள்ளைகளில் உள்ள பிரச்சனைகளோட, வேலை பழுக்களினால் ஏற்படுகிற ப்ரெஷரோட ஒரு வேலையை செய்ய போனால் அந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கூட எங்களோட உள்ள சொல்லும், இந்த குழப்பம் மட்டும் இல்லாத இன்னும் செஞ்சிருப்பேன்னு சொல்லும், இன்னும் அழகா இருந்திருக்கும்னு சொல்லும். என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளம் சஞ்சலம் அடையும் நிலையில் நாம் செய்யும் காரியங்களில் திருப்தி இருக்காது. உள்ளம் திருப்தியான நிலையில் நாம் செய்யும் காரியங்களில் எம் உள்ளம் எமக்கு சொல்லித் தருகிறது மிகச்சிறந்ததாக முடிந்து விட்டது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததை விட சிறந்த கூலியை நாங்கள் கொடுப்போம். அது இந்த உலகத்திலும் தருவான், நிச்சயமாக மறுமையில் நாம் செய்ததற்கான கூலியை பன்மடங்காக்கி தரவும் அல்லாஹ் காத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா கூலி தருவது என்பதை நாம் இந்த உலகத்தோடு சுருக்கி விடுவதோ மறுமையோடு சுருக்கி விடுவதோ கூடாது. மாற்றமாக அல்லாஹ் எமக்கு நாம் செய்யும் காரியங்களுக்கான கூலியை தருவதாக சொன்னால், நாம் புரியாத விதத்தில் இவ்வுலகத்திலும் தருவான், புரிந்த விதத்திலும் இவ்வுலகத்தில் தருவான். மறுமைக்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறான், மறுமையில் என்னையும் உங்களையும் காப்பதற்காக. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, எனவே ஒரு மனிதனுடைய செயல் வெளிரங்கத்தில் பார்க்கிற பொழுது அவன் வேலை செய்கிறான் என்றிருந்தாலும் அவன் உள்ளம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவனுடைய மறைவான இடம், அந்த உள்ளம் தான் கணிக்கும். பார்க்கிறவனுக்கு விளங்காது. ஒரு மனுஷன் செய்கிற வேலையை நாங்கள் கூட சில நேரத்தில் என்ன சொல்லுவோம் என்றால், இவர் செய்கிற வேலையை பார்த்தா இது ஒரு இன்ட்ரெஸ்டில் செய்கிற மாதிரி விளங்கலை. இப்போ பயான் நடக்குது, உட்கார்ந்துருப்போம், சில நேரத்தில் யாராவது வருவாங்க, வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க என்றால் அவரோட பார்வையே சொல்லும் என்னென்றால், இது சரி வராது, உட்கார்றதுக்கு வரல, யாருன்னு பார்க்க வந்திருக்கிறார். சில நேரம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் என்றால் அவர் இந்த விஷயத்தை கவனிப்பதற்கானவர் அல்ல என்பதை எங்களுக்கே சொல்லித்தரு. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, உள்ளத்தில் வேறு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு நாம் வேறு வேலையை செய்தால் அந்த வேலையில் திருப்தி இருக்காது என்பதை அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு மிக தெளிவானதொரு பாடமாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அவர்கள் சரியான உள்ளத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு, கட்டுப்பட்ட உள்ளத்தோடு, ஒருங்கிணைக்கப்பட்ட உள்ளத்தோடு அவர்கள் அமல்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு சிறந்த கூலியையும் அவர்கள் செய்ததை விட சிறந்த கூலியையும் கொடுக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாற்றம் என்பது சில நேரங்களில் எங்களுடைய எல்லா இடங்களிலையும் அதை நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த உள்ளத்தினுடைய மாற்றத்தை வெறுமனே இபாதத்துகளோடு மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ள வேண்டியதல்ல. மாற்றமாக எங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது, அதில் இருக்கிற லாபங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது, எங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், அதில் கல்வியை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது, படிப்பு ஏறவில்லை என்பதை எப்படி எடுப்பது, ஏன் ஏறவில்லை, என்ன செய்ய வேண்டும், அதற்கான முயற்சிகள் என்ன, மாற்றங்கள் என்ன, அதுபோன்று எங்களுடைய படிநிலை வளர்ச்சிகள், அதில் ஏற்படுற மாற்றங்கள், சிறுவர்களாக இருந்து வயோதிபர்களாகிற வரைக்குமான கட்டமான மாற்றங்கள், அதில் வரக்கூடிய அனுபவ அறிவுகள், இவை ஒவ்வொன்றிலுமே மாற்றம் இருக்கிறது. வாழ்க்கை மாற்றம், சமூக மாற்றம், தனிநபர் மாற்றம் என்று மாற்றங்கள் பல்வகைப்பட்ட நிலையிலே இருக்கிறது. இந்த எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கிற ஒரே மாற்றம் எது? ஒரு தனிநபர் மாற வேண்டும் என்றால் மாற வேண்டியது எது? உள்ளம். ஒரு சமூகம் மாற வேண்டும் என்றால் முதலில் மாற வேண்டியது எது? உள்ளம். ஒரு மனிதனுடைய படிநிலை வளர்ச்சியில் அவன் மாற்றம் காண வேண்டும் என்றால் மாற வேண்டியது எது? அவனுடைய உள்ளம். வயதுக்கு ஏற்ற பிரகாரம் அவனுடைய உள்ளங்கள் மாறி இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிறுபிள்ளைத்தனமானவன் என்று ஒதுக்கிவிட பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, உலகத்தின் எந்த மாற்றங்களை ஒரு மனிதன் கண்டுகொள்ள வேண்டுமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தின் ஆரம்பம் அவன் மனமாற்றத்தில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்பேற்பட்ட இந்த மனமாற்றம் என்பது
சர்வ சாதாரணமாக இடம்பெற்று விடுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த மனமாற்றம் என்பது சும்மா நான் மாறணும்னு நினைச்சா மாறிடுறோம் என்கிற மாதிரியா என்றால் நிச்சயமாக இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி நாம் அதிகமாக கேட்ட செய்திதான். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தது. அர்த்தம் என்ன? நம்ம என்ன செய்யணும் என்ற உள்ளம் எதை நாடி இருக்கிறதோ அதுதான் வெளிப்பாடாக வரும். திருப்தியோடு நாடினால் திருப்தியாக வெளிவரும். கோபத்தோடு செய்ய ஆரம்பித்தால் கோபத்தில் முடிவடையும். விருப்பமின்மையை காட்டுவது என் உள்ளத்தினுடைய செயலாக வெளிப்பட போகிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில் சுருங்க சொல்லுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் எல்லாம் என்றால் ஒரு மனிதனுடைய ஒரு நாள் பொழுதில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எண்ணம் இருக்கிறது. உதாரணமாக புரிந்து கொள்ள, நாங்கள் இந்த பள்ளிக்குள்ள பயானுக்கு வரணுமாக இருந்தால் அறிவித்தல் செய்யப்படுகிறது. நான் பயான்ன்றதோட தப்பா நினைக்க வேணும். ஏன் சொல்றேன்டா, நம்ம இருக்கிற இந்த சூழலை சொல்லி பார்ப்போமேன்றதுக்காக. வீட்டில் இருந்து பள்ளிவாயிலுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம், பள்ளிவாயிலில் மக்ரிபு தொழ வேண்டும் என்கிற எண்ணம், அங்கே வந்தால் நாம் எப்படி உட்கார வேண்டும் என்கிற எண்ணம், இது எல்லாம் எங்களுடைய இந்த அமர்க்கையை உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்கள். போய் தொழுத உடனே வந்துருவோம் என்று வந்தால் வந்து தொழுதுகிட்டு இருக்கிற கடைசி நேரத்தில் கோல் வரும். அந்த கோல் பேச வெளியே போவோம், செருப்பு போட்டு போயிடுவோம். நான் பயானுக்காக வந்தவன் அல்ல, என் தேவையை முடிச்சுட்டு போகணும் என்று வந்திருக்கிறோம். என்ன காரியமாக இருக்கட்டும், நீங்க ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தீங்களா இருந்தா அந்த இடத்துல உட்கார்ற நேரம் வர்ற கோலை நீங்க கட் பண்ண பார்ப்பீங்க, சைலண்ட்ல போடுவீங்க, போனை மறைச்சு வைப்பீங்க. அதை வெளிப்படையாக வச்சிருக்கிறோம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இதுல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல வரல, வந்தேன் உட்கார்றேன், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது நான் இங்கிருப்பவர்களை சொல்லுகிறது என்று நினைத்துவிட வேண்டாம். பொதுவாக மனிதனுடைய சிந்தனை, அவன் எந்த நோக்கத்தில் வருகிறானோ அதற்கான பிரதிபலனை அவனுக்கு அந்த சூழல் ஏற்படுத்தும். அவனுடைய உள்ளத்தின் செயலாக அது வெளிப்படும் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஈமானி அத மனிதனுடைய செயல்பாடு. உதாரணமாக இப்ப பள்ளிக்குள்ள வர்றோம், நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தொழுகைக்கு முன்னால நியத்து வைக்கணும். நியத்து வைக்கிறது எப்படி எல்லாருக்குமே தெரியும். அப்படியெல்லாம் நியத்து கிடையாதுன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், அப்படித்தானே? நியத்துன்றது வாயால மொழிகிறது இல்லை. அப்ப என்ன என்றது? நம்ம எல்லாரும் தொழுகையினுடைய எண்ணமும் தொழுகையின் முன்னாடி இருக்குது, அப்படியே இல்லையா? யாருமே நினைக்காம தொழுது இல்லை தானே? நான் கேட்கிற இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. தக்பீர் கட்டுவதற்கு முன்னர் நான் மக்ரிபு தொழுகிறேன் என்று எண்ணிய நாம் அதன் பிறகு செய்கிற ஒரு செயலையாவது எண்ணி இருக்கிறோமா? நான் ஆரம்பத்தில் துஆஉல் இஃப்திதா ஓதுறேன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறேன், சூரத்துல் ஃபாத்திஹால இன்னின்ன வசனங்கள் தான் நான் ஓதுறேன், நான் ருக்குவுக்கு போக போறேன், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா எழும்புகிறேன், இதெல்லாம் செயல்கள் அல்லவா? இதை நான் யோசித்திருக்கிறேனா? அப்படி எவன் யோசிக்கலாம்? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படி எவன் யோசிக்கலாம் என்பதை ஒதுக்கிவிட்டு அப்படி யோசித்தால்தான் நாம் ஒரு நிலையோடு தொழ முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். நான் என்ன செய்கிறேன் என்பதை உணர்ந்து செய்கிற பொழுதுதான் என்னுடைய செயலில் பூரணம் இருக்கும். நான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பார்த்தால் அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு ஆசிரியர் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு மாணவன் அப்படியே கூரையை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் அந்த கதையை முடிச்சு போட்டு கேட்குறாரு, முழுசா எலி போயிட்டான்னு கேட்குற நேரம் அவன் பார்க்குறான். ஏண்டா அவன் சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் பார்க்குறான், எலி போய் முடியும் வரை எலியத்தான் பார்த்தா இவர் சொன்னது விளங்கலை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை, நான் எதற்காக சொல்றேன்டா, இங்க இருந்து எம் சிந்தனைகளை எங்கோ தவற விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எம் தொழுகையில் உலகம் பற்றிய எண்ணம் வர, எம் தொழுகையில் நாம் தொலைத்தவைகள் நினைவுக்கு வர, புதிய புதிய வேலைகளுக்கான திட்டமிடல்கள் எம் சிந்தனைகளில் தோன்ற காரணம் என்ன தெரியுமா? தொழுகையில் நாம் செய்கிற செயல்பாடுகளுக்கான எண்ணங்கள் அந்தந்த எண்ணங்களாக வெளிப்படவில்லை. இது நான் என்ன பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்ல வரல, எல்லோருக்கும் பொதுவான விதி. மனிதன் என்பதனால் இந்த தவறுகள் நடந்தே ஆகும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த மாற்றம் என்பதை நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் இதை மாற்றுவதற்கான முயற்சி தேவை, பெரும் முயற்சி வேண்டும். சர்வ சாதாரணமாக மாறிட்டோம்ன்றதுக்கு மாற முடியாது. அதனால தான் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். அல்ஹம்து ஓதுறோம் என்றால் அல்ஹம்து அர் ரஹ்மான் மாலிக்கின் சொல்ல கொள்ள ஒவ்வொன்றும் என் எண்ணத்தில் தோன்ற வேண்டும், எண்ணத்தின் தொழிற்பாடாக வெளிப்பட வேண்டும்.
அப்படி வெளிப்படக்கூடிய ஒரு தன்மைதான் என் உள்ளம் மாறியதற்கு சமன். ஆனால் எம்மால் அப்படி கொண்டு வர முடிவதில்லை, பேணுதலாக செய்ய முடியவில்லை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை அது. சர்வ சாதாரணமாக நாங்கள் என்ன விடக்கூடாது. இன்னும் ஒன்று தெரியுமா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரா ரஅத்ல, லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மலக்குகளை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த மலக்குகள் என்ன செய்வார்கள் என்றால், யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க இந்த மனிதனை பாதுகாக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் மலக்குகளின் பாதுகாப்பு இருக்கிறது. யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் தான் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். இப்போ நம்ம நினைக்கலாம், எனக்கும் அல்லாஹ்வோட கட்டளை இருக்கும், என்னையும் பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருப்பான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதை புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு விடயத்தை சொல்றேன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் நிர்வாணிகளாகத்தான் இருக்கிறார்கள். பெரிய ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நான் உடை அணித்தவனை தவிர, உடை அணிவித்தவனை தவிர மற்ற எல்லாருமே நிர்வாணிகள் தான். எனவே என்னிடம் நீங்கள் உடை அளிக்குமாறு கேளுங்கள், நான் உடை அளிக்க தருகிறேன், உடை அணிவிப்பேன். எல்லாருமே பசியில் இருக்கிறவங்க தான். நான் உணவளித்தவர்களை தவிர என்னிடம் உணவளிக்க கேளுங்கள், நான் உணவளிப்பேன். இது மாதிரி நிறைய. சுருக்கம் என்ன, அல்லாஹ் தராமல் எங்களுக்கு கிடையாது, அவன் தரலன்னு சொன்னால் எங்களால் அனுபவிக்க முடியாது. அந்த அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், தொழுகைகளுக்கான திக்ருகள் என்கிற ஒரு பட்டியலில் இங்கே நாங்கள் பார்க்கலாம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, அத்தஹியாத்துல சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால ஓதுகிற ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக, உன்னை நினைவுபடுத்த எனக்கு நீ உதவி செய். நம்ம நினைக்க வேணாம், பாங்கு சொன்னா அல்லாஹ்வை நினைவுபடுத்துறோம் என்று, தொழுதால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம், உது செய்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம். மாற்றமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் அல்லாஹ்வை நினைவுபடுத்த. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக, உன்னை நினைவுபடுத்த எனக்கு உதவி செய்ய. அல்லாஹ் நீ உதவி செய்யலென்றால் உன்னை ஞாபகப்படுத்த முடியாது. வ ஷுக்ரிக, உனக்கு நான் நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டும். வ ஹுஸ்னி இபாதத்திக், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். உனக்காக நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய். நீ உதவி செய்யல் என்றால் உன்னை என்னால் நினைக்க முடியாது, உனக்கு என்னால் நன்றி செலுத்த கஷ்டம், நான் நல்லமல்கள் செய்வதும் சிரமமாய் போய்விடும். யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை எனக்கு தாய் என்று அல்லாஹ்வின் உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ள சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்ப மலக்குமார்கள் முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பு கொடுப்பார்கள். யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு பாதுகாக்கிறார்கள் என்றால் அந்த பாதுகாப்பதற்கான கட்டளையை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு கொடுப்பான்? எந்த மனிதன் அல்லாஹ்விடம் கரமேந்தி கேட்கிறானோ, யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடு என்று, எனக்கான பாதுகாப்பை நீ உறுதி செய் என்று கேட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பளிக்க மலக்குகளை ஏற்படுத்துகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே தொடராக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மலக்குகளை முன்னாலையும் பின்னாலையும் வச்சு கட்டளையோட பாதுகாப்பான். அதை தொடர சொல்றான், அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன, அல்லாஹ் நினைச்சா மாறிடும். அல்லாஹ் நினைக்கணும் என்றால் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிக்காத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போவது கிடையாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே,
தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅ, ஒரு கூட்டத்துக்கு ஒரு கெடுதியை கொடுக்கணும் என்று அல்லாஹ் நினைச்சான் என்று வையுங்கள், ஃபலா மரத்த லஹு, தப்பிச்சு கொள்ள வழியே கிடையாது, அதுல இருந்து மீண்டு வருவதற்கு வழி கிடையாது. வமா லஹும் மின் தூனிஹி மின் வால், அவனை தவிர அவனை பாதுகாக்கிறதுக்கு எவனும் கிடையாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறான். பாதுகாப்பை உறுதி செய்பவன் அல்லாஹ் மலக்குகளை வைத்து மனிதனை பாதுகாக்கிறான். மலக்குகள் பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்ட ஓர்டர் போகணும். அல்லாஹ்ட ஓர்டர் போகணும் என்றால் நாம் நம் உள்ளத்தை மாற்றி இறைவனிடம் பாதுகாக்குமாறு கோர வேண்டும். அந்த பாதுகாப்புக்கான கோரிக்கை தான் அல்லாஹ் எம்மை மாற்றுவதற்கு மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. மாறவில்லை என்றால், அல்லாஹ் எமக்கு கெடுதியை நாடிவிட்டான் என்றால், ஒரு சோதனையை துன்பத்தை தர நாடிவிட்டான் என்றால், ஃபலா மரத்தல, தப்பிக்க வழி கிடையாது. ஈமானிய சொந்தங்களே, மாற்றத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வின் தண்டனையை சொல்லி எச்சரிக்கிறானே, ஒரு மனித செயல்பாட்டில் மனத்தினுடைய மாற்றம் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிகிற ஒரு முறையை பார்க்கலாம். பாதுகாப்பை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறார், எல்லா வகையிலையும் பாதுகாக்கிறன்றது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆவை பாருங்க. யா அல்லாஹ், அல்லாஹு மஹ்ஃபில்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி, யா அல்லாஹ் எனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்னை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ். பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறான். இருந்தும் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பை தா, வஅன் யமீனி வஅன் ஷிமாலி, வலப்புறமும் இடப்புறமும் எனக்கான பாதுகாப்பை நீ உறுதி செய். அல்லாஹ்விடம் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வஹி வருகிற பொழுது பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர், அல்லாஹ்வின் பூரணமான பாதுகாப்புக்கு சொந்தக்காரரான நபிகளார் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், எனக்கு வலப்புறம் இடப்புறம் முன்னால் பின்னால் எல்லாம் பாதுகாப்பை தா, வஅஊது பிஅஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி, எனக்கு கீழால ஏற்படுகிற திடீர் ஆபத்துகள்ல இருந்தும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடு, அதை உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாப்பாக கேட்கிறேன். என்னை நீ பாதுகாக்கணும், எனக்கு கீழால ஏற்படுற திடீர் அபாயங்கள்ல இருந்தும் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி பாதுகாப்பு தேடுபவர்கள் தான் லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபி, முன்னாலும் பின்னாலும் மலக்குமார்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், அந்த மலக்குகளினுடைய படையடி எம்மை தொடர வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடம் கரமேந்த வேண்டும். யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதுபோன்று நாங்கள் பார்க்கிறோம், சில நேரங்களில் இந்த மனதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கலாம். சில விஷயங்களை நாங்கள் எவ்வளவு தான் யோசித்தாலும் எங்களுக்கு வர்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு விடாது. உதாரணமா, சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்று நிறைய இருக்கு. நான் நல்லா இருக்கிற நேரம் என்னுடைய சகோதரனுக்கு ஏற்படுகிற ஒரு துன்பத்திற்கு நான் அவனுக்கு ஆறுதல் என்ன சொல்வேன் தெரியுமா? இதெல்லாம் விட பெரிய சோதனைகள் எல்லாம் வந்திருக்குது, சஹாபாக்கள் படாத கஷ்டமா? அதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சிம்பிள். சரி, இதை விடுங்களேன், இன்னென்ன மனுஷன் செய்தியை கேள்விப்பட்டீங்களா? ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன நடந்துச்சு பார்க்கலையா? இப்படின்னு நடப்பு ரீதியான உதாரணங்கள், வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விடயங்கள், முன்னர் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமா சொல்லி 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 அடுத்தவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். எங்களுக்குன்னு வந்துட்டுண்டா நமக்கு அதை பொறுக்க முடியாமல் கொந்தளிப்போம். அப்ப நாங்களே எங்களை சமாதானப்படுத்துறோம். எப்படி தெரியுமா? நான் லேசில் இப்படியெல்லாம் சத்தம் போடுறவன் இல்லை. நான் ஏன் இவ்வளவு சூடாகிறேன் உங்களுக்கு விளங்குது தானே? உங்களுக்கே நான் அட்வைஸ் பண்ண தெரியுமா இல்லையா? இப்ப நான் இவ்வளவு கோவப்படுறேன்டா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதான் அவ்வளவு வலி. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இதுதான் எல்லோருக்கும் ஏற்படுகிற வலி. உன்னுடைய சக்திக்குட்பட்ட வகையில் பொறுத்து விட்டேன் என்று நீ பொங்கி எழுகிறாய், அடுத்தவனுடைய சக்திக்குட்பட்ட வகையில் பொறுத்து விட்டேன் என்று அவனும் பொங்கி எழுந்தான். நீ எப்படி உன்னை அடுத்தவர்களிடையே நீ சிறந்தவனாக காட்டுகிறாயோ அது போன்றுதான் அவனும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே நாம் எமக்கென்று வருகிற பொழுது நாம் அதை பொறுத்து விட்டோம், இப்பொழுது பொங்குகிறோம் என்கிற ஒரு பெயரை கொடுக்கிறோம். இதுவும் எங்களுடைய உள்ளத்தினுடைய ஒரு மாயை தான்.
நாம் எம்மை ஒரு தடுத்துக்கொள்ள அல்லது எமக்கு நாமே ஒரு வேலி அமைத்து நம்மை சிறந்தவனாக காட்டுகிற ஒரு தன்மை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஒரு வசனத்தை பாருங்க. இந்த எண்ணத்தை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு அழகான வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மா அஸாப மின் முஸீபா, எந்த துன்பமும் வந்தது கிடையாது, வராது, ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், பூமியிலேயோ உங்களையோ எந்த துன்பமும் சோதனைகளும் வருவது கிடையாது, இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, நாங்க எழுதி வச்ச வேட்டில் உள்ளதை தவிர வேற ஒன்றுமே நடக்காது. நம்ம எல்லாரும் முஃமின் தானே. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வஹுவ முஃமின் மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ அவ் உன்ஸா வஹுவ முஃமின், ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ செய்யும் நற்காரியங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும், செய்ததை விட சிறந்த கூலியை கொடுக்கும். அன்புள்ளவர்களே, இப்ப நாங்க எல்லாருமே ஈமான் கொண்டவர்கள் தானே, அல்லாஹ்வை முழுசா நம்பினவர்கள் தானே, மறுமையை நம்பியவர்கள் தானே, ரசூலுல்லாவை மறுமை நாளை, மறுமையில் விசாரணையை, நல்லவர்கள் சுவர்க்கம் என்றும் தீயவர்கள் நரகம் என்பதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. அப்படிப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களிடம் இந்த கவலை வருகிறது என்றால், எனக்கு ஏன், நான் பொறுக்க முடியவில்லை என்கிற ஒரு சிந்தனை வருகிறது என்றால், இந்த வசனம் சொல்லுகிற மின் கப்லி அன் நப்ரஹா, முன்னாடியே வேதத்தில் அல்லாஹ்வுடைய ஏட்டில் பதியப்பட்டு விட்டது என்கிற ஈமான் எங்கு போனது? அந்த கணப்பொழுதிலும் சிந்தனைகளை விட்டும் தூரமாகவில்லையா? அந்த கணப்பொழுதிலும் சிந்தனைகளை விட்டு அகன்று விடவில்லையா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்ன ذلك على الله يسير, உங்களை படைக்க முன்னுக்கே உங்களுடைய ஏடுகளை தயாரித்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் சிம்பிள். உனக்கு நோயை தர்றது, சோதனையை தர்றதும் அல்ல, அதை நீக்கிறதும் அல்ல. உன் ஈமான் உறுதியாக இருந்தால் அதை இல்லாமல் செய்யவும் அவன் சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறான். எனவே ஒரு முஃமினானவனுடைய உள்ளத்தில் இந்த கதிர் பற்றிய பூரணமான நம்பிக்கை அவன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது இருக்கிற பொழுது என்ன செய்யும் என்றால், இல்லை, இது அல்லாஹ் விதிச்சது நடந்துச்சு, நான் முயற்சித்தேன் மாறுவதற்கு, என் முயற்சி தோற்று போனது என்றால் அர்த்தம் அல்லாஹ் இதைத்தான் எனக்கு நாடி இருக்கிறான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் முயற்சிக்காம இருந்து போட்டு அல்லாஹ்ல பழி போடுறது இல்லை. அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கான முயற்சியில் நான் இறங்கி அதில் தோல்வி காணுகிற பொழுது நான் முடிவெடுக்கிறேன், இது அல்லாஹ்வின் ஏற்பாடு, என் சக்தியை மீறியது. ஆனால் நான் முயற்சிக்காத பொழுது எனக்கு தெரியாது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் என்றதை சொல்ல முடியாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வருமாக இருந்தால், இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், ஒரு துன்பம் வர்றது கிடையாது, இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோட தவிர வேற வராது. அப்போ ஒரு சோதனை வரணும் என்றால் அது அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கும். அல்லாஹ் இன்னாருக்கு இந்த சோதனை போக வேண்டும் என்பதை விதித்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், வமை யுமின் பில்லாஹ், யார் இதெல்லாம் உண்மையாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக இருக்கிறான், நடக்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால், யுமின் பில்லாஹ், அவன் அல்லாஹ்வை நம்புபவனாக இருந்தால் கதிரை ஏற்றுக்கொள்வான், கதிரினுடைய நடத்தைகளை அவன் புரிந்து கொள்வான், அதற்காக பொறுமை காக்கிறான். அந்த உண்மையான விசுவாசம் அவனிடம் இருந்தால் அல்லாஹ் சொல்றான், யஹ்தி கல்பஹு, அவன் உள்ளத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இப்ப சொல்லுங்க, உள்ளத்தை மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம செஞ்சால் உள்ளத்தை மாற்றி பயணிக்க செய்பவன் யார்? அல்லாஹ். நீங்க உண்மையிலே அல்லாஹ்வின் மீது உங்களை பாரம் கொடுப்பீர்களாக இருந்தால் உங்கள் உள்ளத்தை வழிநடத்தி செல்பவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் திருமறையிலே சூரா தகாபுன் 11வது வசனத்திலே சொல்கிறான், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாவற்றையும் மிக துல்லியமாய் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மாற வேண்டும் என்கிற முயற்சியும் மாறுதலுக்கான துஆவும் நம்மிடம் இருந்தால் மாற்றி தருவதை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நம்ம இந்த முன்னுக்குள்ள ரெண்டும் இல்லாம அல்லாஹ் பொறுப்பெடுக்கணும் என்று ஆசைப்படுறது தான் எங்கள் உள்ளத்தின் மாற்றம் இல்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் தெரியுமா? இந்த செய்தியை ஒப்பிட்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஈமானியனுடைய ஒரு தன்மையை பற்றி ஒரு ஆச்சரியம் மிகுந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அஜபன் லிஅம்ரில் முஃமின், ஒரு முஃமின்ற விஷயம் ஆச்சரியம்தான். இது சொன்னாலே ஒரு முஃமின்ற காரியங்கள் ஆச்சரியம் என்று சொன்னாலே அவ்வளவுதான். ஆனா அதையும் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி சொல்றாங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவன்ற எல்லா காரியங்களுமே நல்லதா தான் இருக்கும். ஒரு முஃமினே ஆச்சரியம், ஏண்டா அவனுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். எல்லாம் நல்லது என்றால் கெட்டதோ நல்லதோ நடப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்றது அர்த்தம். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அவனுக்கு வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இந்த நலவு என்பது யாருக்கு மட்டும் உரித்தான பண்பு தெரியுமா? முஃமினுக்கு மட்டும் உரித்தான பண்பு. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, முஃமினுக்கு என்று வேற யாருக்கும் இது ஆச்சரியம் இல்லை. இப்படி ஒரு ஆச்சரியம் நடக்காது. உண்மையான விசுவாசம் கொண்டவனாக இருந்தால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் நடப்பது அதிசயமாக இருக்கும். உண்மையான ஈமானியன் இல்லாத பொழுது அவனுக்கு நடைபெறுவது ஆச்சரியம் மிகுந்ததாக இருக்காது. எல்லோரையும் போல ஒருத்தனாக தான் இருக்கும். சேர்ந்து சண்டை போடுவான், இல்லாட்டி தன்னை நியாயப்படுத்துறதுக்கு எதையாவது பேசுவான். சந்தர்ப்பம் வருவது போன்று அவனுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பான். அவன் இறைவனுக்காக தன் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தியவனாக இருக்க மாட்டான். யார்? இந்த ஆச்சரியங்கள் நடக்கணும் என்றால் உண்மையான முஃமினாக இருக்க வேண்டும். அந்த முஃமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன் அஸாபத்துஹு ஷர்ரா, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, சந்தோஷம் வந்தால் ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு புகழ் சூட்டுகிறான், நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். நன்றியின் வெளிப்பாடுகள் ஏராளம். குறிப்பாக நன்றியின் அடையாளம் என்ன தெரியுமா? குறிப்பாக நன்றியின் அடையாளம் தொழுகைகளை நிலைநாட்டுதல். தொழுகை என்பது இறைவனுக்கு நாம் செய்யும் நன்றி உபகாரம். அல்லாஹ் எமக்கு தந்ததற்கான நன்றி செலுத்துதல் தொழுகை. எங்கே தெரியுமா பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தில் கால் கடுக்க நிற்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிரமம்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனிதர் அல்லவா நீங்கள், ஏன் இவ்வளவு சிரமம்? அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நன்றியுள்ள அடியான் தொழுகையை நிலைநாட்டுபவனாக இருப்பான். ஃபர்லான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபாடுடையவனாக இருப்பான். முஹ்மின் நல்லது நடந்தால், சந்தோஷம் கிடைத்தால் அவன் நன்றியுள்ளவனாக இருப்பான். தொழுகையோடு தன்னை ஆர்ப்பரிப்பான். ஃபகான கைரன் லஹு, அது நல்லவாக அமைகிறது. வ இன் அஸாபத்துஹு தர்ரா, துன்பம் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால், இடர்பாடுகளுக்குள் அவன் அகப்பட்டு கொண்டால், சபர, பொறுமையாக இருக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நல்லதா அமையும். அல்லாஹ் நாடினால் நடந்து போச்சு, என்ற முயற்சியில கிடையாது. இது அல்லாஹ் எனக்கென்று விதித்தது, நான் மரணிக்கு முன்னர் அனுபவித்தாக வேண்டும். ஏற்படுகிற துன்பங்களை எல்லாம் அவன் பொறுத்துக் கொள்கிறான், சகித்துக் கொள்கிறான். யாருக்காக? அல்லாஹ்விற்காக. எந்த அளவுக்கு என்றால், சில சஹாபாக்கள் தங்களால் முடியாத கட்டத்தை வந்து ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறார்கள். நாங்க நினைக்கிற முடியாத கட்டம் இல்லை, அவர்களால் ஈடு கொடுக்க முடியாத பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையின் பொழுது வந்து ரசூலுல்லாஹ் கஅபாவினுடைய சீலையை பிடித்துக் கொண்டு நிற்க கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முடிவு வராதா எங்களை அல்லாஹ் காப்பாற்ற கோரி துஆ செய்ய மாட்டீர்களா? அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உச்சகட்டம் என்கிற கட்டத்தை அடைந்த வேதனையில், இருப்பதற்கு இடமில்லாமல் தத்தளிக்கும் அவல நிலையில், நிம்மதியற்ற வாழ்க்கை வாழுகிற ஒரு மோசமான கால சூழ்நிலையில் சஹாபாக்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னர் ஒரு சமுதாயத்தில் அநியாயம் செய்யப்படுவதற்காக அவர்களுக்காக வேண்டிய குழியை தோண்டி அதில் வச்சு இரும்பு சீப்புகளினால் அவர்கள் இரண்டாக கிழிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வை விட்டு அவர்கள் விலகிவிட வேண்டும் என்பதற்காக, இந்த இஸ்லாத்தை விட்டும் தூரமாக வேண்டும் என்பதற்காக. அந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் பொறுத்து கொண்டார்களா இல்லையா? அல்லாஹ்விடம் இருந்து எங்களுக்கு வேறு வழி வராதா என்கிற ஏக்கம் வருகிற உச்சகட்ட சோதனையின் பொழுது கூட அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்களே, ஏன் தெரியுமா?
முஃமின் என்றால் அந்த பொறுமை அவனிடம் வரும். அந்த பொறுமைக்குத்தான் அல்லாஹ் கூலியை பன்மடங்காக கொடுக்க இருக்கிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா இதை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு வசனத்தை எமக்கு சொல்கிறான். சிந்தனையுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக அந்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். சூரத்துல் இன்சான், சூரா தஹ்ர்ல நீங்க பார்க்கலாம். 2வது 3வது வசனங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா, ஒரு இந்திரிய துளியில இருந்துதான் மனுஷனை படைச்சோம். அம்ஷாஜ், அது எதுவென்று தெரியாத ஒரு கலப்பான நிலைமையில் இருந்தது. அப்படியான நிலையில் மனிதனை படைத்தோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்கிறான்? நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவனை ஆனா பெண்ணா என்று தெரியாத ஒரு கலப்படமான ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம். நப்தலீஹி, அவனை சோதிக்கிறதுக்காகவே. ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவனை கேள்வியுள்ளவனாகவும் பார்வையுள்ளவனாகவும் அமைத்தோம், அவனை சோதிப்பதற்காக. அப்ப சோதனை என்றது எங்களை விட்டு ஒதுங்கி நிற்கும் ஒரு காரியம் அல்ல, ஒரு முஃமினை துரத்தி வரும் காரியம். சோதனை ஒன்றன் பின் ஒன்றாய் துரத்தி கொண்டு வரும். ஒரு ஈமானியனுடைய உள்ளத்துக்கு யஹ்தி கல்பா, அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான், சரியான பாதையை காட்டுகிறான். அவன் செய்ய வேண்டியது தன் உள்ளத்தின் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் பாதுகாப்பை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன் உள்ளத்தின் உறுதிக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல, வழியெல்லாம் காட்டினோம், ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, அவன் நன்றியுள்ளவனாக இருப்பதற்கும் நன்றி கெட்டவனாக மாறுவதற்குமான வழியை நாங்கள் அவனுக்கு காட்டியிருக்கிறோம். 2 வழியும் இருக்கு. எதை சூஸ் பண்ண போறோம் அதுல தான் அல்லாஹ் தஆலாவினுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, திட்டமிடல் இருக்கிறது. என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானை எதன் பக்கம் சாய்க்கிறோமோ அதற்கேற்ற உதவியை அல்லாஹ் தர காத்திருக்கிறான். உண்மையான ஈமானியத்தின் பக்கம் திரும்பி விடுவோம் என்றால் அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்பதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சில நேரங்களில் மனித சிந்தனை அல்லவா, சில நேரங்களில் எங்களுக்கு இதுதான் வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை போக்கு இருக்கும், எல்லோருக்குமே இருக்கும். இதுதான் வேண்டும் என்று எல்லாத்தையுமே ஒவ்வொரு யோசனை இருக்கும், ஆசை இருக்கும். சில நேரம் அந்த ஆசை நடக்கல் என்றால் தான் எங்களுக்கு கவலை வாருது. அல்லாஹ் அதை எப்படி சொல்லித்தாராம் பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருன் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருன் லக்கும். நீங்க சிலதை வெறுப்பீங்க, உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆனா நீங்க சிலதை விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும். அதை சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்றான்? வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லது என்று நான் ஆசைப்படுகிறேனே, அதில் கெட்டது இருக்கலாம். எனக்கு கெட்டது என்று நான் ஒதுங்க பார்க்கிறேனே, அதில் நலவும் இருக்கலாம். ஏனென்றால் எனக்கு தெரியாது, படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும். அதனால தான் யா அல்லாஹ் எனக்கு நலவாக இருந்தால் இதை அமைத்துத்தா என்று கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை பார்க்கிறோம். மரணத்தினுடைய சோதனையாக நீ அனுபவிக்கிற பொழுது கூட கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? வாழுவது சிறப்பு என்றால் என்னை வாழச் செய்யவா, மரணிப்பது நலவென்றால் என்னை மரணிக்க செய்யதான் கேட்க சொன்னார்கள். மௌத்தானா நல்லவே என்று மட்டும் விட்டுவிடாதே, அதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, பாருங்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு வருகிறது. ஈமானிய உள்ளத்தை தக்க வைத்துக் கொள்ள, அவன் ஈமானியன் உள்ளவனாக மாறுவதற்கு இறைவன் சொல்லித் தருகிற போதனையை பாருங்கள். நீ மனிதன் என்கிற வகையில் ஆசைப்படுவதை நடக்கவில்லை என்றால் கவலைப்படாதே. சில வேளை உனக்கு தெரியாதது உன்னை படைத்தவனுக்கு தெரியும் அல்லவா, அதனால் அதை உனக்கு அவன் தராமல் இருந்திருக்கிறான். அதை புரிஞ்சுகொள் மனிதா என்று ஈமானியனுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியான மாற்றம் வருவதற்கு ஒரு சில பண்புகள் எங்களுக்கு தேவை. அந்த மாற்றம் உள்ளத்தில் அமைதியை தரும் என்றால் அந்த அமைதியை தருவதற்கான சில வழிகாட்டுதல்களை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு. இது போன்ற ஈமான் நம்ம இப்ப படிச்சுட்டு வந்தோமே, இப்ப பார்த்த இந்த அடிப்படையில் உண்மையாக ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருந்தால் வதத்மஇன்னு குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அமைதியடையும், சாந்தமடையும். பிதிக்ரில்லாஹ்,
அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதன் மூலமாக. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் தத்மஇன்னுல் குலூப், பிரச்சனை வந்தால் பொறுத்து கொள்ளுவது அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், சந்தோஷம் வந்தால் நன்றி செலுத்துவது அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், பாதுகாப்பு வேண்டுமென்றால் அல்லாஹ்விடம் கரமேந்தி பாதுகாப்பை கேட்பது அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல், உள்ளத்தின் உறுதித்தன்மைக்காக அல்லாஹ்விடம் கரமேந்துவது எங்களுடைய இறைவனை நாங்கள் நினைப்பதாக கருதப்படும். அந்த எண்ணம் பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், உள்ளம் நிதானமடையும். ஏன் தெரியுமா? ஏன் உள்ளம் நிதானம் அடைகிறது தெரியுமா? அல்லாஹ் சூரா முஹம்மது 11வது வசனத்தில் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا. ஏன் அவனுடைய உள்ளம் நிம்மதி காணுது தெரியுமா? ஈமான் கொண்டவனுடைய பாதுகாவலன் அல்லாஹ். சாதாரணமா உண்ட உள்ள நிம்மதி அடையுது அல்லாஹ்வை நினைக்கிறேன்னு நினைக்காத. அல்லாஹ்வை சிந்திச்சால் நிம்மதி அடையுதுன்றத சாதாரணமா நினைக்க வேண்டாம். ஏன் அந்த நிம்மதி கிடைக்கிறது தெரியுமா? வல்லாஹு மௌலல்லதீன, அல்லாஹு மௌலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவனுக்கான பாதுகாவலன் அல்லாஹ் தான். வஅன்னல் காஃபிரீன லா மௌலா லஹு, மறுப்பாளர்களுக்கு பாதுகாவலன் கிடையாது. அப்ப ஈமானியனை பாதுகாப்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறான். ஏன் தெரியுமா? ஈமானியனுக்கு நான் பொறுப்பு. எந்த பொறுப்புல இருக்கிறவனை நான் எப்படி கைவிடுவேன்? அதை புரிந்து கொள் மனிதா என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது போன்று மனிதனுடைய உள்ளத்தின் மாற்றம் சம்பந்தமாக ஏராளமாக நாங்கள் பார்க்கலாம். உறவுகளே, சுருங்க கூறுவதாக இருந்தால் மனிதனுடைய உள்ளத்தினுடைய மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரதிபலன்கள் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஈமானை சோதிக்கிறது. இவனுடைய ஈமான் எப்படிப்பட்ட உறுதித்தன்மை என்பதை சோதிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானை வலுப்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் கடுமையான சோதனைக்குள்ளாகுபவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்கள். அவர்களை போன்றவர்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நபிமார்கள் தான் சோதனையில் உச்சகட்டம். என்ன அர்த்தம்? ஈமானின் பலம் கூட கூட சோதனை கூடும். உலகம் சோதனை களம். உன் ஈமானை கடைசி எல்லை வரை சோதிக்கும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? யாருடைய ஈமான் ஃபமன் கான தீனுஹு சுல்பன், உறுதித்தன்மையோடு இருக்கிறதோ அவனுக்கான சோதனையும் அஷத்து பலா, அவனுக்கு கடுமையான சோதனைகள் போகும். ஃபமன் கான தீனுஹு ரிக்கா, யாருடைய ஈமான் சாஃப்டா இருக்குதோ, கிடைக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குவோம் என்று பார்க்கிறானோ, சந்தர்ப்பம் கிடைக்க சொல்ல நான் மோமினன்ட்டு ஓடுறானோ, இப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனை சோதிக்கும் சோதனை கூட சொற்பமானதாக மிருதுவானதாகத்தான் இருக்கும். எங்களோட பார்வையில் என்ன, கொஞ்சமா சோதனை வந்தால் நல்ல வேண்டும் நினைச்சிடுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சோதனை அதிகமாக வரும் உண்மையான முஃமினுக்கு. அன்புள்ளவர்கள், அதை வச்சு நாங்கள் எல்லாரும் எடை போட்டக்கூடாது. எங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அது. யாராவது கடுமையாக சோதிக்கப்பட்டான்னு இவன் தான் மூமினாக இருப்பான். ஒருத்தர் நல்ல மூமினாக இருப்பான், அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கிறான். அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி வந்திருப்பான். பார்த்து ஒருவேளை இவன் பாவியாக இருப்பானோ, அதான் இவன் நிம்மதியாக இருக்கிறான் போல அப்படின்ட்டு போயிடக்கூடாது. எங்களோட சிந்தனைகள் அப்படித்தான் போகும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சோதிக்கிற மக்களுக்கான உபதேசத்தை சொல்லுகிற பொழுது அதை வச்சு நம்ம மற்றவனோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சொல்லலை. எங்கள் ஈமானை வலுப்படுத்த இந்த உள்ளத்தின் மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸின் போதனைகள் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை சொல்கிறேன். முதலாவது விடயம், ஈமானின் உறுதித்தன்மையை பிரதிபலிக்க செய்கிறது. ஈமானின் உறுதி அதிகரிக்க அதிகரிக்க மனித உள்ளங்கள் தடம்புரள பார்க்கிறது அளவுக்கு சோதனைகளை அனுபவிப்பான். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திற்கு நேர்வழி காட்டுகிறான். இரண்டாவது, இந்த சோதனைகளில் எல்லாம் அவன் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பதற்கு காரணம் அவன் கதிர் மீது கொண்ட மிக பெரும் நம்பிக்கை. அல்லாஹ்வின் ஏற்பாட்டை தாண்டிய ஒன்று நடக்காது என்று அவன் சிந்தனையை தாண்டி அல்லாஹ்வின் மீது பாரம் போட்டு அவன் ஏற்றுக்கொள்கிறான். தன்னை முழுமையாக அல்லாஹ்விடம் அர்ப்பணித்து விடுகிறான். கதிருடைய நம்பிக்கையை அவனுடைய உள்ளத்தில் உறுதி செய்து கொள்கிறான். மூன்றாவது ஒரு பகுதி, இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமற்ற வாழ்க்கையின் நிதர்சன உண்மையை அது உணர்த்துகிறது என்கிற பாடத்தை அவன் புரிந்து கொள்வான்.
நம்ம எவ்வளோத்தை அனுபவிச்சாலும் எத்தனை வருஷம்? இந்த 63-70 வருஷத்துக்குள்ளால தான், 60-70 வருஷம் தான், அதுக்கு மேலே இல்லையே, அவ்வளோதான். 40 வருஷம் கழிஞ்சிச்சு, 20 வருஷம் கழிஞ்சிச்சு, 60 வருஷம் கழிஞ்சிச்சு, எப்பன்னு இல்லை, அது வரைக்கும் பொறுத்தால் என்ன முடிச்சு. நிதர்சனமான உண்மையை நிச்சயமற்ற வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்யும் இந்த உள்ளத்தினுடைய மாற்றம் சரியாக இருந்தால், ஈமானிய மாற்றமாக இருந்தால், அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு வழிகாட்டுவானாக இருந்தால். கடைசியாக ஒரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த உள்ளத்தின் மாற்றத்தை இறைவனிடம் அவன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரணம், மனித விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டியது அல்லாஹ்வின் நியதி. மனிதன் விரும்புறது நடக்கிறது இல்லை, அவன் விரும்பினதை எல்லாம் அல்லாஹ் தரப்போவது கிடையாது. அவன் ஆதரவு வைக்கக்கூடிய அருள் புரிந்த ஒரு சிலருக்கு கொடுப்பான். மனிதன் எண்ணுவதெல்லாம் நடைபெறும் என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம். அப்படியான எண்ணத்தை விட்டும் ஒரு முஃமினை பாதுகாக்கும் அவன் உள்ளம் ஈமானில் உறுதியாக இருந்தால். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அற்பமான காரியமாகட்டும் அளப்பெரும் காரியமாகட்டும், நாம் செய்கிற சின்ன இபாதத்தாகட்டும் பெரும் இபாதத்துகளாகட்டும், அன்றாடம் செய்யும் ஐவேளை தொழுகையாகட்டும், நடுநிசையில் தொழக்கூடிய இரவு வணக்கங்களாக இருக்கட்டும், தேவைக்கு கேட்கும் பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், நாம் எம் தேவையையும் தாண்டி இறைவனிடம் நாம் எளிமையை முன்வைக்கக்கூடிய தேவையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்னுடையதும் உங்களுடையதும் உள்ளத்தின் மாற்றம். இது மாறினால் ஓர் தனி மனிதன் மாற, அவன் குடும்பம் மாற, ஒரு சமூகம் மாற, அந்த சமூகத்தில் ஏற்படுகிற ஈமானிய மறுமலர்ச்சி அந்த சமூகத்தை நல்ல வழியில் பயணிக்க செய்யும், அல்லாஹ்வை பற்றிய உறுதியான ஈமானை கொடுக்கும். அன்புள்ளவர்களே, நாம் கேட்ட இந்த செய்திகளை எம் உறவுகளுக்கு எத்தி வைப்பது, இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவி மக்களுக்கு எத்தி வைப்பீர்களாக இருந்தால், அடுத்த இந்த நிகழ்வு, இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் 20-40 பேர் என்றால் இன்னும் 40 அதிகமாகும். ஒவ்வொருவரை அழைத்து வந்தால் போதுமானது. அன்புள்ளவர்களே, அழைத்து வாருங்கள் என்று நான் கட்டளையிடவில்லை, மாற்றமாக அழைத்து வந்து உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கான ஒரு ஆலோசனையைத்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் அது கூட எம் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல, அந்த மாற்றம் எப்பொழுது நிகழும் என்றால், அடுத்தவர்கள் வர வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுது அவர்களுக்கு ஏற்படும் என்றால், தனிநபராகிய என்னிலும் உங்களிலும் ஏற்படுகிற வாழ்க்கையின் மாற்றம், ஈமானிய மாற்றம், இபாதத்துகள் சார் மாற்றம், அந்த மாற்றத்தை கொண்டு வர எம் உள்ளத்தை மாற்றி இறைவனிடம் அனுதினமும் அஞ்சுவோம், இறைஞ்சி பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க காத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து ஈருலகிலும் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.